இந்தியாவில் இருக்கின்ற மருத்துவக் கல்லூரிகளில் அதிகமான மருத்துவக் கல்லூரி இருக்கின்ற நாடு ஒரு மாநிலம் தமிழ்நாட்டில் தான் அதிகமான மருத்துவக் கல்லூரி இருக்கின்றது. கடந்த ஆண்டு வரை 78, இந்த ஆண்டு அதிகமாக அது 80 தாண்டி இருக்கும். அந்த 80 கல்லூரிகள் மூலம் அதிலே அரசு கல்லூரியே இருக்கின்றது, தனியார் கல்லூரியே இருக்கின்றது. இந்த அளவுக்கு கல்லூரி வளர்வதற்கு காரணம் மறைந்த தலைவர் கலைஞரை நாம் மறக்க முடியாது. இந்தியாவிலே முதலாக மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி அமைக்க வேண்டும் என்று கொள்கையாக முடிவெடுத்து அந்த திட்டத்தை நிறைவேற்றிய பெருமை மறைந்த தலைவர் கலைஞர். ஆகவேதான் இந்தியாவிலே சுகாதாரத்துறையில் மருத்துவக் கல்லூரி 80 மருத்துவக் கல்லூரி இருக்கின்றது. ஆண்டொன்றுக்கு குறைந்தபட்சம் 11,500 பேர் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்பதற்கு இடம் இருக்கின்றது. அதை கூட கிராமத்தில் நாங்கள் சின்ன வயசுல ஒரு பாடம் படிச்சிருக்கோம். இந்தியாவிலே அதிகமாக பட்டதாரியாக எம்பிபிஎஸ் பிடிஎஸ் 11,500 பேர் படிக்கின்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் முதல் இடத்தில் அந்த இடத்தில் இருக்கின்றது. நாங்க படிக்கும் போது எங்களுக்கு நான் என்னுடைய கருத்தில் நான் பாடத்தில் படிச்சதை சொல்றேன். பெரும் மழை, ஒரு குரங்கானது அந்த மழையில் நனைந்து குடுவி கொண்டு இருக்கும். பக்கத்திலே ஒரு தூக்கணாங்குருவி கூடு கட்டி அந்த குருவி கூடு கட்டி மழையில் இருந்து காப்பாற்றி இருக்கும். அப்போ அந்த தூக்கணாங்குருவி குரங்கை பார்த்து சொல்லும், நாங்களே ஒரு சின்ன பறவை, நாங்க இப்படி ஒரு கூடு கட்ட முடியுது, நீனும் ஒரு கூடு கட்டி வச்சிருந்தா இந்த மழை நேரங்கள்ல அதில் தங்கிடலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு விண்ணுன்னு கோவம் வந்துச்சு. நேரே போய் எனக்கு கூடு கட்ட தெரியலனாலும் பிக்க தெரியணும் பிச்சு போட்டு அது மாதிரி 11,500 பேர் நாம் ஆண்டுக்கு பிடிஎஸ் எம்பிபிஎஸ் படிக்கிறோம்னா நம்ம மத்தியில் இருக்கின்ற மருத்துவ கவுன்சில் ஆனது ஒரு சட்டம், ஒரு புதிய ஆணையை கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு போட்டாங்க. 10,000 மக்கள் தொகைக்கு ஒரு மருத்துவர், அதை தாண்டி இருக்கக்கூடாது. எவ்வளவு அற்புதமான திட்டம் பாருங்க. 10,000 என்று சொன்னால் தமிழ்நாட்டில் 7,20,00,000 பேர் தான் மக்கள் தொகை இருக்கும். 7,200 இடம் தான் இருக்கணும். அதுக்கு மேற்பட்ட இடத்தை நான் யூபியில இருந்து அனுப்புவேன், மத்திய பிரதேசத்துல இருந்து அனுப்புவேன், ஜார்க்கண்ட்ல இருந்து அனுப்புவேன், குஜராத்ல இருந்து அனுப்புவேன். நீ படிச்சு கொடுக்கணும், உன் செலவு உன் கட்டணம். தமிழக அரசால் உருவாக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் இருந்து கற்றுக் கொடுப்பது பிற மாநில மாணவர்களுக்கு, அவர்களுக்கு கொடுக்க கூடாது என்று நான் சொல்ல மாட்டேன். நம்முடைய ஒன்றிய அரசுக்கும் கொடுப்பதற்கு சட்டம் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் கொடுப்பதை நாம் கொடுக்கின்றோம். அதை முதலாக இன்றைய முதல்வர் தான் இது அபத்தமான சட்டம், இதை இன்னும் அதிகமான மாணவர்கள் படிப்பதற்கு ஊக்குவிக்க வேண்டுமே தவிர இருக்கதை பிடுங்குவதில் பங்கு வைப்பதற்கு இது நியாயமில்லை என்று சொல்லி எதிர்த்த காரணத்தினால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். ஆக நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா மக்களுக்கு விரோதமாக இருந்தால் நாங்கள் எதிர்க்கத்தான் செய்வோம். புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறாங்க அப்படிங்காங்க. நான் அந்த கல்விக் கொள்கையை முழுமையா இந்த அரசு எதிர்க்கல. 5 ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி 1, 2 தேர்வு வைக்கணும். திரும்ப 3 வருஷம் கழிச்சு தேர்வு. 5, 8, 9, 5, 8, 10, 12 தேர்வு வைக்கணும், தப்பு இல்லை. தேர்வுல ஃபெயில் ஆனா உங்க தாய் தப்பனோட சேர்ந்து வேலைக்கு போன்னு சொன்னா 5 வயசுல 5வது படிக்கிற பையனுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? 8 படிக்கிற பையனுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? அதைத்தான் என்ன சொல்றோம், தேர்வு எழுதிங்க, இந்த வருஷம் பாஸ் பண்ணா அடுத்த வருஷம் பாஸ் பண்ணிட்டு போறோம். நீட் தேர்வுக்கு நம்ம எதிரி இல்லை. மருத்துவம் படிக்கணும்னா நீட் மிக முக்கியம், தேவைன்னு கொண்டு வந்துட்டாங்க, சட்டமாட்டு வந்தாச்சு. அது எப்படி நடக்கு, யார் நடத்துறா உங்களுக்கு தெரியும். தேசிய டெஸ்டிங் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ ஒரு அமைப்பு நடத்துது. அது ஒரு தனியார் அமைப்பு. இப்போது இந்த ரோட்டரியில் இருக்கிற மாதிரி அதுல ஒரு 10 பேர் சேர்ந்து அதை நடத்துறாங்க நாடு முழுதும். எத்தனை 1000 கோடி ரூபாய் அதுல வந்து புரளுது. அது கூட பரவாயில்ல, எவ்வளவோ சம்பாத்தியம் பண்ணுங்க போங்க, அதை நேர்மையா நடத்துறதா பிரச்சனை இல்லை. கிரேஸ் மார்க் போட்டோன்னே 1563 பேருக்கு கிரேஸ் மார்க் அந்த என்டிஏ முகமை போட்டதுதான்
தமிழ்நாட்டு நம்முடைய மாணவ மாணவிகள் பாதிக்கப்படுகிறோம். அதைத்தான் நாங்கள் எதிர்த்து கேட்கின்றோம். ஒரு தேசிய முகமை என்ற ஒரு அமைப்பு ஒரு தனியார் அமைப்பிடம் கொடுத்திருக்கிறது. இந்த ரொட்டேரியன் கொடுத்திருந்தால் தன்னலம் கருதாமல் நிச்சயமாக அவர்கள் 100% நேர்மையாக அவர்கள் நடத்தி இருப்பார்கள். லயன்ஸ் கிளப்ல கொடுத்திருந்தால் நடத்தி இருப்பாங்க. ஒரு சமூக சிந்தனை உள்ளவர்கள் அல்ல. ஒரு சாமானியனை அழைத்து உன் தலைமையில 10 பேரை கூப்பிட்டு ஒரு குழு அமைச்சு நீதான் என்டிஏ தேசிய முகமை தேர்வு நடத்திக்க, வேண்டிய ஆளுக்கு என்னவும் போட்டுக்க, இந்தியா முழுவதும் பயிற்சி மையம் தொடங்கிக்க, அவங்க கூட டையப் பண்ணிக்க, தொடர்புல இரு, நியாயமானி தான் கேட்கறாங்க. அது நியாயம் இல்லை. நீங்க அதை விட மிகப்பெரிய ஒரு கொடுமை நம்முடைய கல்வி கட்டமைப்பையே சீரழித்தது போன்று ஆகிவிடுகிறது. 1 முதல் 12 வரை படிக்கின்ற மாணவ மாணவிகள் 1200க்கு 1100 மதிப்பெண் பெற்று உயர்ந்த கல்வியை படிக்கலாம் என்று இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் நீட் தேர்வில் நீ ஃபெயில் ஆயிட்டா அப்படிங்கிறது மட்டும் இல்ல, 11, 12 படிக்கின்ற மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்வதை தவிர்த்து நீட் தேர்வுக்கு செல்கின்ற கொடுமையை பார்த்தால் ஒரு கல்வி கட்டமைப்பையே அளிக்கின்ற வண்ணம். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் கல்வி முதலிடத்தில் இருக்கின்றது. பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் புதிய கல்விக் கொள்கை மூலம் இந்தியாவில் 2035க்குள் அனைவருக்கும் கிட்டத்தட்ட 50% பேர் பட்டம் படிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டே தமிழ்நாட்டில் 51% பேர் பட்டம் படித்திருக்கிறோம் என்று சொன்னால் இதுதான் தமிழ்நாட்டினுடைய பெருமையாக இருக்கின்றது.